நீங்க அது இன்ஃப்ளூயன்சர்ன்றது உங்களுக்கு அது பெருசா அதுல உடன்பாடு இல்லைனாலும், நீங்க அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வேர்ட் கொஞ்சம் டேஞ்சரஸான வேர்டு. அப்படியா? ஆ ஒருத்தங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம்ன்றது வந்து கொஞ்சம் ஆபத்து. ஆபத்து. ஏன்னா, நம்ம நல்லதையும் சரி, இன்ஃப்ளூயன்ஸ் ஓகே. பண்ணலாம், சோசியல் மீடியா கெட்டதையும் செலிபிரிட்டின்னு வச்சுக்கலாம். அது இன்னும் மோசம் எனக்கு. ஓகே. ஏன்னா, அப்ப நான் எப்படிதான் செலிபிரிட்டினா எனக்குன்னு கார் இருக்கணும், எனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், எனக்குன்னு ஒரு மேக்கப் மேன் இருக்கணும், எனக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் இருக்கணும். நம்ம இருக்கணும். அப்படி கிடையாது. ம். நான் காலையில எந்திரிச்சு என் வீட்ல வெங்காயம் வாங்கிட்டு, அத என் ஹேண்ட் பேக்ல போட்டுட்டு வீட்டுக்கு போய் வெட்டி சமைப்பேன். ஓகே. அப்போ நான் இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு, நான் வேல முடிச்சு டயர்டா வெங்காயத்த வாங்கி என் ஹேண்ட் பேக்ல போட்டு நடந்தா, அங்க வெளிநாட்டுல இருக்க யாராவது தமிழர்கள் என்ன பார்த்து, "தனுஜா செலிபிரிட்டி நாங்க. நீங்க வெங்காயம் வாங்கிட்டு போறீங்கன்னாங்கன்னா, நான் எங்க போய் மூஞ்சிய வைக்கிறது?" அப்புறம் நான் எப்படிதான் மாமி சொல்லட்டும் Instagram. நான் ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு சோசியல் மீடியா ஒரு பெர்சன். சோசியல் மீடியா பெர்சனாலிட்டி. சோசியல் மீடியா சோசியல் மீடியா பெர்சனாலிட்டி. அது ரொம்ப பெர்சனாலிட்டி. நல்லா இன்னைக்கு நான் இந்த வேர்ட கத்துக்கிறேன். சீரியஸா. ஒரு சோசியல் மீடியா பெர்சனாலிட்டி. இது போக வந்து பல் மருத்துவ நிபுணர். இவ்ளோ விஷயங்கள். எப்படி உங்களுக்கு நேரம் கிடைக்குது? இது நம்ம நம்ம தான் நேரத்த ஒதுக்கிக்கணும். இப்ப ம். என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன் பல் மருத்துவம். ஓகே. அதுல வந்து நான் மண்டே டூ தர்ஸ்டே வேல பார்க்கணும். திங்கள்லேருந்து வியாழக்கிழமை வரைக்கும். வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஏன் வேல பார்க்கலைன்னா, நான் எதுக்கு வேல பார்க்கணும்? நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு 4 நாள் வேல பார்த்தா போதும். இந்த சமூக ஊடகத்துலருந்து நமக்கு கொஞ்சம் பணம் வரும். அது வந்து வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதால 4 நாள் வேலைக்கு போறேன். அந்த 4 நாளும் என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா, எனக்கு ஃபுல்லா டயர்டா இருக்கும். என்னோட வீட்ல கொஞ்சம் வேல பார்த்துட்டு தூங்க தான் சரியா இருக்கும். அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு திருப்பி ஓடணும். அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த 4 நாள் அதுல போயிடும். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் லீவ் இருக்கா, இந்த 3 நாள் லீவ்ல தான் இந்த ஈவென்ட்டு, அப்புறம் இந்த சமூக ஊடகத்துக்கு நான் பண்ண வேண்டிய ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ணி டிராஃப்ட்ல போட்டு வச்சுக்குவேன். இப்படிதான் நம்ம பேலன்ஸ் பண்றோம். புக் நான் இப்ப எழுதிட்டு இருக்கல. புக் நான் அப்ப எழுதுனது ரிலீஸும் ஆயிடுச்சு. அதால எனக்கு அங்க ஒரு வேலையும் இல்ல இப்ப. ஸோ இப்படிதான். படிப்பு எக்ஸ்ட்ரா அப்ப படிக்கிறேன்னா, நீங்க மறுபடியும் ஃபியூச்சர்ல இன்னொரு புக் எழுத மாட்டீங்களா? எதுக்கு ஐடியா இருக்கா? எழுதணும்னு நான் கேட்கிறேன். இப்ப நம்ம வந்து நம்ம வாழ்க்கைய வந்து ஒரு விலைக்கு கொண்டு வரோம். மார்க்கெட்ல கொண்டு வந்து குடுக்குறோம். அது எதுக்குன்னா நல்லத நெனச்சு குடுக்குறோம். அத விமர்சனம் யோசிக்காம விமர்சனம் பண்றவங்கலாம் பார்க்கும்போது, நம்ம இதுக்கெல்லாம் சொல்லி வொர்த்தான்ற மாரி ஒரு எண்ணமும் நமக்கு வரும்ல. கண்டிப்பா.